ஒரு டிஃபைனபிள் வரையறுக்கப்பட்டது. பட் தேவ அன்பு அப்படி கிடையாது பாருங்க. அதுக்கு சாட்சி நீங்களும் நானும். ஸ்டில் இன்ன வரைக்கும் இயேசு நம்மள நேசிக்கிறார். ஆமென் சொல்றவங்க மாத்திரம் அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் தெரியும் நம்ம எவ்வளவு பெரிய பச்சோந்திகள் அப்படின்னு. உங்களுக்கு எனக்கும் தெரியும் நம்ம எவ்வளவு பெரிய துரோகிகள் அப்படின்னு. உங்களுக்கு எனக்கும் தெரியும் நம்ம எவ்வளவு பெரிய கீழ்ப்படியாதவர்கள். உங்களுக்கு எனக்கும் தெரியும் நம்ம எவ்வளவு பெரிய கபட வேஷதாரிகள். ஆனா ஸ்டில் ஜீசஸ் லவ் அஸ். அவர் ஏமாறவே இல்ல. அவர் சோர்ந்து போகவே இல்ல பாருங்க. அன்பு காட்டுறதுல சோர்ந்து போகவே இல்ல பாத்தீங்களா? இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முதல் காரியம் நீங்க கிறிஸ்துவின் அன்பை கொடுத்து பாருங்க. ஏசப்பாட்ட இருந்து அன்பை வாங்கி கொடுத்து பாருங்க. நீங்க அனுபவிக்கிற இயேசுவின் அன்பை கொடுத்து பாருங்க. அவங்களும் வழி விளையிற மாட்டாங்க. நீங்களும் பலன் இழந்துட மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொடுக்கப்படணும். அன்பு கொடுக்கப்படணும். 2வது ஒரு கேரிங் கொடுக்கப்படணும். இன்னைக்கு சமுதாயத்துல இல்லாத அல்லது மாய்மாலமா இருக்கிற ஒரு விஷயம் கேரிங். அக்கறைனா என்ன? அக்கறைனா என்ன? கேரிங் இஸ் நத்திங் பட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அல்லேலூயா. அவர்களுக்கு எந்த விதங்கள்ல தேவையோ அந்த விதத்துல நம்ம காட்டுறதுக்கு பேர் தான் அரவணைப்பு அல்லது அக்கறைன்னு சொல்லுவோம். 2வது காரியம் நம்ம எதை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு கேரிங், அக்கறைய நம்ம அரவணைப்பை நம்ம கொடுக்கணும் பாருங்க. இன்னைக்கு இன்னைக்கு மினிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற 2 காரியம் சொல்றேன். நான் இன்னைக்கு இருக்கிற நம்ம ஜெனரேஷன்ல பேசலாம். என்ன நம்ம ஜெனரேஷன் தான் இன்னைக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. திருத்தப்பட வேண்டியது இன்னைக்கு எழும்புற தலைமுறை இல்ல. அவர்களை எழும்புறது காரணமா வந்து நம்ம தான் திருத்தப்படணும். நமக்கு முன்னாடி அகஸ்டின் ஜெபக்குமாரன் போன்ற கடினமான உபதேசங்களை கடிந்து பேசக்கூடிய ஊழியக்காரர்களை நம்ம பார்த்து வளர்ந்தோம். அதனால கடிந்து பேசுவதுதான் சத்தியம். அரவணைப்பா அன்பா அப்படி பேசுறதெல்லாம் இட்ஸ் நாட் அ மெசேஜ் ஆஃப் காட் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம். பைபிளே கடிந்து கொள்ளுதல் எப்படி சொல்லுது தெரியுங்களா? நீடிய சாந்தத்தோடு கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுன்னு சொல்லு. நம்ம இந்த நீடிய சாந்தங்கிற ஆவியின் கனியவே தூக்கிட்டோம். இயேசுவும் கடிந்து கொண்டாருங்க. இயேசுவை விடவா ஒரு மனுஷன் ஷார்ப்பா அப்படி கோபமா பேசி இருக்க முடியும்? ஆனா அவர் கோபத்துல அன்பு இருந்துச்சு. அவர் கோபத்துல நெஜம் இருந்துச்சு. இயேசுவின் அன்பும் நிஜம், கோபமும் நிஜம். ஆனா இது 2லயுமே அக்கறை இருந்தது. யாரை இழந்துடக்கூடாதுங்கிற தவிப்பு இருந்தது. ஆனா உங்களுக்கு சொல்ற பாருங்க, 2வது காரியம் நம்ம கொடுக்க வேண்டியது அரவணைப்பு. கடைசி காலத்துல இருக்கிறோம். எல்லாருமே முறிந்து போகிற ஆவி உடையவர்களாகவே இருக்கிறோம். ஒரு செடி வளரும் போது, ஒரு கொடி வளரும் போது அது ஒரு லெவலுக்கு மேல வளர்றப்போ அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு நடுவுல ஒரு குச்சியை ஊனுவாங்க தெரியுமா? அங்க ஸ்ரீலங்கால எப்படி சொல்வீங்கன்னு தெரியல எனக்கு. இங்க தமிழ்நாட்டுல குச்சி, தடி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த செடி இப்படி கீழே இப்படி விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு சப்போர்ட்டா கொடுப்பாங்க இல்லையா? நான் அதைத்தான் சொல்றேன். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவ் பீப்புள்ஸா இருக்கலாம். 2வது சப்போர்ட் கொடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா நிக்கணும். வேற யாருங்க இருக்கா? நான் ஆரம்பத்துல சொல்லிருக்கிறேன், நம்ம அனாதைங்க கிடையாது. நம்மளை தனியா ஆண்டவர் விடல. தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது கிறிஸ்டியானிட்டிக்கு பொருந்தும். நம்ம தனியாளா நின்று எதையும் சாதிக்க முடியாது. இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருவரையும் எனக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அதனாலதான் இது வரைக்கும் முகம் பார்க்காத கெஷி பிரதர், இது வரைக்கும் நேர்ல சந்திக்காத எங்க ரோஷன் ஐயா, இவங்கெல்லாம் நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷன் அப்படின்னு சொன்ன உடனே செய்யறேன்னு சொல்லி வரேன். நான் ஏதாவது ஒரு காரியம்னா எனக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க. அல்லேலூயா. இங்க நம்ம யார் என்ன விதத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து நின்னோம்? ஆனா சப்போர்ட்ல நின்னோம். எங்கிட்ட இருக்கிற ஆண்டவர் எனக்கு கொடுத்த சத்திய வெளிச்சத்தை நான் உங்களுக்கு கொடுத்து சப்போர்ட்டா நிக்கிறேன். நீங்க எனக்கு உங்க முழங்கால்களையும் உங்க உங்க ஜெபங்களை கண்ணீரையும் கொடுத்து எனக்கு உத்தரவாதமா நின்னீங்க. இன்னைக்கு ஏசப்பா திருப்பி நம்மளை உயிரோட கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. 2வது அரவணைப்பை கொடுங்க, ஒரு கேரிங்க, ஒரு சப்போர்ட்டிங்க கொடுங்க. 3வது தைரியத்தை கொடுங்க. தைரியத்தை கொடுங்க. இப்ப இந்த கடந்த வாரத்துல ஸ்ரீலங்கால
ஒரு பெரிய புயல் மழையா இருந்தது இல்லையா? ஆமா. இதெல்லாம் எனக்கு எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எ எங்க ரோஷன் ஐயா இருக்கீங்களா? காணோமே! இல்லாதவங்கள பத்தி பேசக்கூடாது வேற. ரோஷன் ஐயா? சரி, ஓகே. ம். ஆமா. கிளாஸ்க்கு மட்டுமே என்ன கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அளவுல தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அங்க நடக்கிற எந்த விஷயங்களும் சரிவர தெரியல. ஏன்னா மீடியாக்கள் எதுவுமே அங்க ஸ்ரீலங்கால நடந்த எந்த இழப்புகளையும் மீடியாக்கள் வெளிய சொல்லல. ஓகேங்களா? ஸோ நேற்றைக்கு நேற்றைக்கு ஸ்ரீலங்கால கடந்த நாட்கள்ல அந்த புயல் வந்த டைம்ல, இண்டிகோ ஸ்ட்ரைக் பண்ண டைம்ல அங்க ஸ்ரீலங்காக்கு வந்த ஒரு ஊழியக்காரர் நேற்றைக்கு ஈவினிங் நைட் ஒரு 9 மணிக்கு நான் அவர் கூட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, அங்க நடந்த விஷயத்த. அங்க அங்க அந்த புயல்னால நீங்க எல்லாம் எவ்வளவு சஃபர் ஆயிருந்தீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நைட் வந்து ஆண்டவர்ட்ட நான் போராடின விஷயம் அதுதான். ஏன் ஆண்டவரே எனக்கு நீங்க ஏன் சொல்லல? என் சகோதரர்கள் தானே! பொதுவாவே நான் அந்த மாரி விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். நம்மனால வேற எதுவும் குடுக்க முடியல. அட்லீஸ்ட் தைரியத்த குடுக்குற ஒரு ஜெபத்தையாவது நம்ம பண்ணணுமே! இப்ப எனக்கு இத்தன உறவுகள் அங்க இருக்கிறாங்க. இத்தன குடும்பங்கள் எனக்குன்னு நீங்க குடுத்திருக்கிறீங்கல்ல. இவர்கள குறிச்சு கூட எனக்கு தெரியலையே. அவ்வளவு நான் அக்கறை இல்லாதவனா போயிட்டேனோ! அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ட்ட போராடிட்டு இருந்தேன். ரைட், ஓகே. அது இருக்கட்டும் விடுங்க. அப்ப அந்த அந்த மழை மண் சரிவுக்கு நடுவுல ஒரு குடும்பம். சரிங்களா? ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல கிட்சன் ரூம் வந்து கான்கிரீட் போட்டு மேல ஒட்டியிருப்பாங்க. கான்கிரீட் ரூஃப் போட்டிருப்பாங்க. மத்த இடங்கள்லாம் சிமெண்ட் ஷீட் போட்டிருப்பாங்க போல. அந்த வீடு. எக்ஸ்டெண்ட் பண்ணி நடத்தியிருப்பாங்க போல. அ மழை வெளிய மழையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்ன பண்ணாங்க, வீட்ல இருக்க குட்டி பையனையும், புருஷனையும் கூப்பிட்டு, "உள்ள வாங்க. இந்த கிட்சனுடைய சூடு கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம இங்க நின்னுக்கலாம். இங்க நின்னோனே நமக்கு கொஞ்சம் வெளிய இருக்க குளிர் தெரியாதுன்னு" சொல்லி உள்ள கூப்பிடுவதற்கும், அவங்க உள்ள வருவதற்கும் மண் சரிந்து கீழ விழுந்து அந்த சாரி. அந்த வீடு மூடப்படுவதற்கும் சரியா இருந்துச்சு. அந்த கிட்சன் அறைக்குள்ள சின்ன அறை. அந்த சின்ன அறைக்குள்ள அ மண் உள்ள புகல, அந்த வீடு உடையல. ஆனா மண் மேல விழுந்து மொத்தமா மூடிருச்சு. இப்ப அந்த தாயும், தகப்பனும் இந்த சின்ன பிள்ளையோட அந்த ரூம்குள்ள உட்கார்ந்திருக்காங்க. வேதனையோட இருக்கிறாங்க. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. வெளிய எப்படி வருவோம்ன்னு தெரியல. அந்த குழந்தை பயப்படுறா, மனைவி பயப்படுறா. அந்த வீட்டுக்காரர் சொன்னாராம், "இல்ல எப்படினாலும் நம்ம ராணுவம் காப்பாத்திரும். எப்படினாலும் காப்பாத்திரும்." நல்ல வேளை அவங்க கிட்சனுக்குள்ள இருந்ததுனால அந்த கிட்சனுக்குள்ள இருக்கிற தண்ணிய குடிச்சு, அந்த கிட்சனுக்குள்ள இருந்த சின்ன சின்ன பொருட்கள வச்சு சாப்பிட்டுக்கிட்டு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருந்தாங்களாம். கிட்டத்தட்ட 4, 5 நாட்களுக்கு இந்த நியூஸ் வந்து வெளிய வந்ததா அந்த பாஸ்டர் சொன்னார். அந்த குழந்தைங்கள அந்த இடத்துல ஒரு ஜேசிபி சத்தம் கேட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா மண்ண தோண்டும்போது கொஞ்சோண்டு வெளிச்சம் வந்திருக்கு. அந்த வெளிச்சத்தின் வழியா வெளிச்சத்தின் வழியா இந்த உள்ள இருக்கிறவங்க சத்தம் போடவும் அவங்கள தூக்கி எடுத்து காப்பாத்துனாங்கன்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம் அப்படின்னு அந்த பாஸ்டர் சொல்லி நான் கேட்டேன். கிட்டத்தட்ட 4, 5 நாட்கள் மண்ணுக்குள்ள புதைஞ்ச நிலைமையில ஒரு ராணுவம் வந்து காப்பாத்தும். காப்பாத்துமோ இல்லையோன்னு தெரியாது. அவர்கள் அந்த ராணுவத்த நம்பி இருந்தாங்க. ஒரு தைரியத்த கொடுத்தார் அந்த தகப்பன் தம் மனைவிக்கும், பிள்ளைகளுக்கும். அந்த குடும்பத்துக்கு ஒரு தைரியத்த குடுத்தார். அந்த தைரியம் 4 நாட்கள் ஆமென். பசி, வெளிச்சம் இல்லாத, காற்று இல்லாத, அந்த வாழ்வதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையில தைரியம் கொடுத்தது நிமித்தம், அந்த தைரியத்து நிமித்தம் அவங்க உயிர பிடிக்க முடியும்னா, நமக்கு நிச்சயமான ஒரு தைரியம் உண்டு. நமக்கு நிச்சயமான ஒரு தைரியம் உண்டு. ஏற்ற சமயத்தில் இரக்கம் பெறும்படி சகாயம் செய்யும் கிருபாசனத்தை வந்தடைவோம். அல்லேலூயா! கர்த்தருடைய ரத்தம் நமக்கு அவ்வளவு பெரிய தைரியத்த குடுத்திருக்குல்ல. இன்னைக்கு நம்ம எத நம்பி வாழ்றோம்? யார நம்பி வாழ்றோம்? எப்படி வாழ்றோங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தெரியுங்க. இந்த நம்பிக்கை, இந்த தைரியத்த நம்ம ஏன் மத்தவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு கேட்கிறேன். நான் சொல்லுவேன், என்ன நம்புங்க அல்லது நான் இருக்கேன் உங்க கூட அப்படிங்கிற வார்த்தைய நான் அவ்வளவு சீக்கிரத்துல பயன்படுத்த மாட்டேன். கவலைப்படாதீங்க. நம்ம பார்த்துக்கலாம். நான் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா எனக்கு என்னுடைய இயலாமை தெரியும். ஆண்டவர் என்னை இப்ப இப்ப இன்னைக்கு நான் இங்க கோயம்புத்தூர்ல சர்ச் நடத்திட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இப்ப இந்த சர்ச்ச இங்க யாரோ ஒருத்தங்க கையில குடுத்துட்டு, நீ அடுத்து ஊர் பேர் தெரியாத ஒரு இடத்துல போய் ஊழியத்த தொடங்கணும்னு சொன்னா நான் கிளம்பிருவேன். நான் அவ்வளவுதான்.
நான் அப்படிதான் பழக்கப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. தேவனை மட்டும் சார்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து என்ன கிரயம் கொடுத்தனாலும் தேவனோடு பயணிக்கிற வாழ்க்கைக்கு தான் என்ன விட்டு கொடுத்துருக்கேன். அதனால நான் அவ்வளவு சீக்கிரம் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். பட் அதே நேரத்துல சிலர் வாழ்க்கையில ஆண்டவர் என்கிட்ட சொல்லுவார், நீ இவங்க கூட இருப்ப, கடைசி வரைக்கும் இவங்க கூட இருப்பேன்னு சொல்லுவார். அவங்களுக்கு தைரியமா நான் சொல்லுவேன். அதனால யார்கிட்ட சொல்ல முடியும், எல்லார்கிட்டையும் நம்ம சொல்ல வேண்டிய தைரியமான ஒரு காரியம் உண்டுங்க. இயேசுவுடைய கைகள் அவர்களை விட்டு கொடுக்காது. தைரியத்தை கொடுங்க. சாரி. அன்பை கொடுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதை எதை கொடுக்கணும்? அன்பை கொடுக்கணும், அரவணைப்பை கொடுக்கணும், தைரியத்தை கொடுக்கணும். நம்பர் 3, வாய்ப்புகளை கொடுக்கணும். வாய்ப்புகளை கொடு. இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் ஏங்குகிற மிக முக்கியமான ஒரு விஷயம் வாய்ப்பு. எனக்கு ஒரு தடவை வாய்ப்பு கிடைச்சதுன்னா, எனக்கு இன்னும் ஒரு தடவை ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நான் சரி பண்ணிடுவேன். எனக்கு இன்னும் ஒரு தடவை ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் மேல வந்துருவேன். நான் ஒரு தடவை ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் உள்ள வந்துருவேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும். ஆக்சுவலா அவங்க அப்படி கேட்கிறப்ப எல்லாம் வாய்ப்பு முடிஞ்சு போயிருக்கும். நம்ம பைபிள் காலேஜ் நடத்திட்டு இருக்கோம் இல்லையா? உங்களுக்கு தெரியும்ல. நம்ம பைபிள் காலேஜ் நடத்திட்டு இருக்கிறோம். அந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எப்பவுமே ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கும் போது அல்லது சப்ஜெக்ட்ஸ்க்கு எக்ஸாமுக்கான இதெல்லாம் கொடுக்கும் போது ஒரு டெட்லைன் வச்சு கொடுப்போம். இந்த டேட்டுக்குள்ள நீங்க பண்ணணும் அப்படின்னு. எப்பவும் நடக்கிறதா நடக்கும். நம்ம பிள்ளைங்களாம் தான் கடைசி நாள்ல வந்துதான் என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர் இன்னும் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க பாஸ்டர். நான் பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், நீங்க எதை வேணா கேளுங்க. என்கிட்ட இல்லாததே டைம் மட்டும் தான். அதை மட்டும் கேட்காதீங்கன்னு சொல்லுவேன். விளையாட்டா சொல்லுவேன். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏதாவது கிரேஸ் பீரியட் நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா நமக்கு அவர்களை ஆதாயப்படுத்துகிறதான நோக்கம் இல்லையா? நம்ம ஒன்றும் ப்ரொஃபஷனலான அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லை இல்லையா? நமக்கு எப்படியாக நம்முடைய ஜனங்கள் சத்தியத்திற்குள்ள வளரணும் அப்படிங்கறதான நமக்கான ஒரு காரியம். அதனால பயமுறுத்துவோம், பட் தண்டிக்கிறதெல்லாம் கிடையாது. பெரிய லெவல்ல தண்டிக்க மாட்டேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க வாய்ப்புகளுக்காக இருக்கிறாங்க. அது உங்க மனைவியா இருக்கலாம், உங்க கணவனா இருக்கலாம், உங்க பிள்ளைங்களா இருக்கலாம், உங்க பெற்றோரா இருக்கலாம், உங்க உடன் பிறந்தவங்களா இருக்கலாம், உங்க சபையா இருக்கலாம், உங்க நண்பர்களா இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. உங்க மூலமா கிடைக்கிற அந்த வாய்ப்பு கிறிஸ்துவண்டையில நடத்துகிறதா இருக்கட்டும். அல்லேலூயா. வாய்ப்பு கொடுங்க. கிவ் சான்சஸ். நீங்க இன்னைக்கு காலையில கூட இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்ததுனாலதான் நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கோம். மாத்தி சொல்லட்டுமா? அவர் கொடுத்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிட்டதுனாலதான் கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கீங்க. இதே வாய்ப்பை ஆண்டவர் இன்னும் சில நம்மளுடைய டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய சிலருக்கு கொடுத்தாரு. அவங்க பயன்படுத்திக்கலையே. நீங்க கேட்டு பாருங்க. நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ரோஷன் பாஸ்டர்ட்ட கூப்பிட்டு பசலாம் கூப்பிட்டு ஏன் இவங்க எல்லாம் வரலன்னு கேட்டு பாருங்களேன். பாஸ்டர் கதை கதையா சொல்லுவார். அவங்களுக்கு எல்லாம் பாஸ்டர் போன் பண்ணி பேசியிருப்பாரு. எனக்கு ரோஷன் பாஸ்டர்ட்ட இருந்து வேற எந்த மெசேஜுமே வராது. வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு 6 செகண்ட் 7 செகண்டுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வரும். பாஸ்டர் நாளைக்கு வருவீங்க தானே? நாளைக்கு மெசேஜ் கொடுத்துடலாம் தானே? ஓகே பாஸ்டர், காட் பிளஸ் யூ. அவ்வளவுதான். என்கிட்டயே இவ்வளவு தூரம் அக்கறையா இருக்காருன்னா கண்டிப்பா நம்ம உரிய எல்லார்கிட்டயும் அவர் கம்யூனிகேஷன்ல இருந்திருப்பார். ஏன் வரல? எல்லாமே ஒரு நியாயமான காரணம் சொல்லுவாங்க. காரணங்களை விட்டுருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க கைகள் வாய்ப்புகளை கொடுக்கிறதா இருக்கட்டும். மனவாட்டி எப்பவுமே வாய்ப்புகளை கொடுக்கிறவளா இருக்கும். பாவத்திற்கான வாய்ப்புகள் அல்ல. பாவத்திற்கான வாய்ப்புகள் அல்ல. பரிசுத்தத்திற்கான வாய்ப்புகள். மறுபடியும் ஊழியம் செய்யறதுக்கான வாய்ப்புகள், மனம் திரும்புகிறதுக்கான வாய்ப்புகள், ஜெபம் பண்ணுகிறதுக்கான வாய்ப்புகள், சுவிசேஷம் சொல்லுகிறதுக்கான வாய்ப்புகள், செயல்படுவதற்கான வாய்ப்புகள், களமாடுவதற்கான வாய்ப்புகள் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நாம தான் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நம்பர் 1, அன்பை கொடுங்கள். நம்பர் 2, அரவணைப்பை கொடுங்கள். நம்பர் 3, தைரியத்தை கொடுங்கள். நம்பர் 4, வாய்ப்புகளை கொடுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். Amen. சோ கைகள் கொடுக்கும் அப்படிங்கறதா என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆண்டவர் எனக்கு Amen. சொல்லிக் கொடுத்தது. திருச்சபை கொடுக்கணும். திருச்சபை கொடுக்கணும். நம்பர் 2, தேவ ஜனங்கள் கொடுக்கிறவர்களா இருக்கு. சரிங்களா? இப்ப 2வது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். மணவாட்டியுடைய கைகள் என்ன செய்யணும்? தேவனோடு இணைந்து இருக்கிற மணவாட்டியின் கைகள் என்ன செய்யும்? நம்ம முதல்ல சொன்னேன் கொடுக்கும் அப்படி. 2வது எடுக்கும். என்ன செய்யும்? எடுக்கும். 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
31வது அதிகாரம் 21வது. தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புறை உடுப்பு இருக்கிறதுனால தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படால் அப்படின்னு இருக்கு. தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புறை உடுப்பு இருக்காம். ஆல்ரெடி she prepared the sweater for the winter season. ஓகே, அவ ஏற்கனவே தன்னுடைய குடும்பத்தாருக்கு குளிர்காலத்துல தேவைப்படுகிற அந்த கம்பளி ஸ்வெட்டரை ரெடி பண்ணிட்டாங்க. சரியா? அதனால இப்ப பயப்பட மாட்டாங்க. குளிருக்காக மழைக்காக அவங்க பயப்பட மாட்டாங்க. இதை ஆண்டவர் காமிச்சிட்டு என்று சொன்னாரு, திமோத்தி முதல்ல திருச்சபை பொறுப்பை கையில எடுக்கணும்னு கர்த்தர் சொன்னார். கொடுக்கறது மட்டும்